ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்களை எல்லாருமே பயங்கரமாக திட்டிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு இலங்கை எம்பி சீமானவர்களை ஏடாகூடமாக விமர்சிச்சிருந்தாரு அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இடத்துலயே மரியாதை கெட்டு அவர் பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளானாரு. அவர் பயங்கரமாக திட்ட வச்சாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்குது. இந்த நிலையில முன்னாள் எம்பியான ஸ்ரீதர் சிவஞானம் சீமானவர்களை மரியாதை நிமித்தமாக அவர் வீட்டிலேயே போய் சந்திச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்களை அவரது இல்லத்தில் உறவின் நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது சீமானவர்கள் மேல யாருக்குமே இன்னுமே நம்பிக்கை குறையல அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அண்ணன் சீமானவர்கள் இன்னுமே வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சீமானவர்களை எதிர்பார்த்து நிற்கும் நிலையில சீமானவர்கள் அந்த கியூரியாசிட்டிலே அவங்களை வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஈஸியா ஒருத்தர் அவைலபிளா இருந்துட்டாரு, ஒருத்தர் ஈஸியா இருந்து கிடைச்சிட்டாரு அப்படின்னா அதோட அருமை தெரியாது. இன்னைக்கு சீமானோட அவர்களோட அருமை எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே எல்லா இடத்துலயும் ஐயோ அண்ணன் வரணும், அண்ணன் தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. எனக்கு சீமானவர்களை எல்லாரும் தேட வச்சதுக்கு சீமானவர்கள் ரொம்ப சரியான விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. சீமானவர்கள் பிரஸ் மீட் எடுத்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆக போகுது. 2 மாதங்கள்ல சீமானவர்கள் பிரஸ் மீட் எல்லாமே நிறைய இடத்துல அந்த ஒரு வேகம், அந்த ஒரு விஷயம் யாருமே பேசுறது இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கு. ஒரு செய்தியாளர்களை சந்திக்காமலே சீமானவர்கள் இவ்வளோ ஒரு கியூரியஸான இவ்வளோ தேடப்படும் ஒரு தலைவராக இருக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியமாக இருக்கு. அதுதான் ஒருத்தர் ஈஸியாக அவைலபிளா இருந்தால் அவங்களோட அருமை நமக்கு தெரியாது அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே ஸ்ரீதர் சிவஞானம் அவர்கள் சீமானவர்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்களோட அரசியலுக்கு. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.